IPL 2026 சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ இன்ஜுரி சூப்பர் கிங்ஸா மாறிட்டு இருக்கு. அத்தனை பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி, நல்லாடிட்டு இருக்க பிளேயரு கூட இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்குள்ள தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ ஆயுஷ் மாத்திரை வரைக்கும் இன்ஜுரியா, தோனி வரைக்குமே இன்ஜுரி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எத்தனை இன்ஜுரி பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இன்ஜுரி இருக்கு, இந்த சீசன் ஆடுவாங்களா மாட்டாங்களா, டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோ. சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வருஷம் ஐபிஎல்ல பெரிதாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு சாம்பியன் டீம் தான். இப்போ கடைசி 2-3 வருஷமா கொஞ்சம் சொதப்பல்ங்கிறது போயிட்டு தான் இருக்கு. 2023 கப் அடிச்சதுக்கு அப்புறமா 24, 25 சொதப்பல், 26 அதே மாதிரி தான் போயிட்டு இருக்குங்கிற சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கு. டீம் தான் இப்படி இருக்கு, டீம் செலெக்ஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ் தான் இப்படி இருக்காங்க, செட் ஆகலை அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கிற பிளேயர்ஸுக்கும் இன்ஜுரி காரணமா ஏதோ ஒரு விஷயத்த தடங்களாவே இருந்துட்டு இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. இன்ஃபேக்ட் வழக்கத்துக்கு மாறா வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, தோனி இன்ஜுரி காரணமா மேட்சஸை மிஸ் பண்றாரு. இதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா இது சிஎஸ்கேவா நிஜமாவே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்னு மாதிரி இன்ஜுரி சூப்பர் கிங்ஸ் அளவுக்கு அத்தனை இன்ஜுரிஸை வச்சிருக்காங்க, எல்லாமே முக்கியமான பிளேயர்ஸ் வேற. இதுல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற பிளேயர் பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீர். ஸோ இவருக்கு இன்ஜுரி இருக்கு, அதாவது அடுத்த ஜடேஜான்னு சொன்னாங்கல்ல, அவர் தான் இவருக்கு இன்ஜுரி இருக்கு, பவுலிங் போட முடியாது. ஸோ பார்ட் டைமா பேட்டிங் ஆடுவாரு, அதாவது 50-50 இன்ஜுரி இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு டீம் கூட. இவருக்கு ஒரு சின்ன நிகில் இருக்கு, பவுலிங் முழுசா போட முடியாது அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ பிரசாந்த் வீருக்கும் லைட்டா இன்ஜுரி இருக்கு, அது ஹெவியா கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப அவருக்கு ரெஸ்டே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவல் ரீசன் அவர் சரியா ஃபார்ம்ல இல்ல, பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, கொடுத்த வாய்ப்புகளையும் அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரசாந்த் வீர்ல இன்ஜுரி இப்படி ஆரம்பிக்குது. இது இல்லாம 2 பிளேயர்ஸ் ரூல்ட் அவுட், அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நேதன் எல்லிஸ், சீசன் ஸ்டார்ட்டே ஆகல, அதுக்குள்ள பாஸ் எங்களுக்கு இன்ஜுரி இருக்கு, நான் போயிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நேதன் எல்லிஸ் கிளம்பிட்டாரு. ஸோ அவர் ஸ்டார்டிங் ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி காரணமா என்னால் ஆடவே முடியாது, அது ரொம்ப ஹையான ஒரு இன்ஜுரி, ரிகவர் ஆகவே டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நேதன் எல்லிஸ் பாய் பாய் சொல்லிட்டு போனார். இன்ஃபேக்ட் சிஎஸ்கே நம்பியிருந்த முக்கியமான பவுலர்ல இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், அவர் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு அடுத்து மிக முக்கியமான பிரைமரி பவுலராக இருந்த கலீல் அகமது, ஸோ அவரும் ரீசெண்டாக கேகேஆருக்கு எதிரான போட்டியில் காலை பிடிச்சிட்டே வெளியே போனார். சரி வந்துருவாருன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா இல்லப்பா அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா கலீல் அகமது இன்ஜுரி காரணமா ரிகவர் ஆகுவார்த்துக்கு டீம் கூட இருந்தா ரிகவர் ஆகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ரிகவர் ஆகிறதுக்கு மினிமம் 2 மாசம் ஆகலாம், இல்ல 1.5 மாசமாச்சும் ஆகலாம், அதுக்குள்ள ஐபிஎல் முடிஞ்சிருங்கிறதுனால ரூல்ட் அவுட்னு சிஎஸ்கே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. ஆகாஷ் மத்வால் ஆல்ரெடி இப்போ டெஸ்டிங்ல இருக்காரு சிஎஸ்கே ஸ்குவாடு கூட, அவர் தான் மேக்ஸிமம் சைன் பண்ணப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதெல்லாம் யாருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நேதன் எல்லிஸ் தான் இன்ஜுரி, அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தேடி எடுத்தாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் ஒருத்தர் நல்ல பிளேயர் தான், நல்ல பவுலர் தான், ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்ல இருக்கு. சிஎஸ்கேக்காக பிஎஸ்எல் இருந்தெல்லாம் விலகி வந்தாரு. பட் பிரச்சனை என்னன்னா தலைவனுக்கும் அதுவும் இப்போ வரைக்கும் வரல. ஏப்ரல் 23 வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 20 to 23 டீம் கூட ஜாயின் பண்ணுவாரு, ஆடுவாரான்னு தெரியாது, அதுவும் டவுட் தான். நேதன் எல்லிஸ் இன்ஜுரி, அவருக்கு பதிலாக ஒரு சைனிங்கை கொண்டு வாங்குறாங்க. ஆல்ரெடி இன்ஜுரியில் இருக்கிற இன்னொரு பிளேயரை சைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவர் ரிகவர் ஆகுவாரா ஆக மாட்டாராங்கிற கேள்விக்குறியிலேயே இப்போ மண்டே குழப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ இங்க நேதன் எல்லிஸ் ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஸ்பென்சர் ஜான்சனுக்கும் இன்ஜுரிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன இன்ஜுரிங்கிறத போட்டிருக்காங்க, நான் சொல்லிடுறேன். ஸோ அவருக்கு பேக் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேக் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் சரியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் ஸோ அவர் ரொம்ப லேட்டாக வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டு இருக்காங்கல்ல, அதுவும் ஒரு நல்ல பிளேயரா பார்த்து எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். திரும்பவும் இன்ஜுரியா இருக்கிற பிளேயரை பார்த்து எடுத்தாங்கன்னா ஆட வைப்பாங்களான்னு தெரியல. மேபி ஸ்பென்சர் ஜான்சன் டீமுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டாருன்னா சிஎஸ்கேவோட ஆரா மாறலாம். பட் ஆக்சுவலி சிஎஸ்கேவோட பவுலிங் இப்போ பெட்டராக தான் இருக்கு, பவுலிங் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கேவோட பேட்டிங் தான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பேட்டர்ஸும் இப்போ இன்ஜுரி ஆகி வெளியே போயிட்டு இருக்காங்க. பவுலர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்படுறதுங்கிறது கொஞ்சம் நார்மலான விஷயம், பட் பேட்டர்ஸும் சேர்ந்தே இன்ஜுரி ஆகுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ இந்த இன்ஜுரி அப்டேட்லாம் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாம இந்த இன்ஜுரி அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெவால் பிரேவிஸ், ஸோ அவரும் டீம் கூட ஜாயின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்சஸை மிஸ் பண்ணாரு. ஸோ அவருக்கும்
பார்த்தீங்கன்னா சைடு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சு. ஸோ அதனால மேட்சஸை மிஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ ஆடிட்டு இருக்காரு. பட் இப்போவும் ஃபுல் ஃபிட் கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு போட்டி நல்லா தான் ஆடினாரு. பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக பெருசாக ஆட முடியல. ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அப்படி கிளம்பிட்டாரு டக் அவுட்டுக்கு. ஸோ டெவால் பிரைவ்ஸுக்கு திரும்பவும் அந்த சைடு ஸ்ட்ரெயின் கொஞ்சம் வேலையை காட்டுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ மேபி அவர் திரும்பவும் மேட்சஸை மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ டெவால் பிரைவ்ஸ் இன்ஜுரியோட தான் இருந்தாரு. இன்ஜுரியோட தான் இப்போ ரிகவர் ஆகி வந்து ஆடினாரு. திரும்பவும் இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இது இல்லாம தோனியோட இன்ஜுரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தோனிக்கு அவ்வளவா இன்ஜுரி ஏற்படாது. பட் இந்த முறை இன்ஜுரிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இவரோட இன்ஜுரி அப்படின்னு பார்க்கும்போது காஃப் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஜுரி எப்போ ரிகவர் ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான சரியான டைமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனி 2 வாரத்தில் வந்துடலாம், 6 மேட்சுக்கு அப்புறம் தான் வருவாருங்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. நாமளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நாம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் 6 மேட்சுக்கு அப்புறம் தான் தோனி, எஸ்ஆர்ஹெச் போட்டிக்கு அப்புறமா தான் தோனியோட என்ட்ரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது பிசினஸ் வைஸாவுமே சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு விஷயம் தான். எந்த மாதிரி அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மேட்சுக்கு, அதாவது தோனி என்ட்ரி ஆகிறது ஐபிஎல் 2026ல், அது மும்பை இந்தியன்ஸ் போட்டியா இருந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இருக்கும், டிஆர்பி எகுரும். ஸோ இங்க வசூலும் அதிகமா வரும். ஸோ அந்த பிளான்ல தான் இருந்தாங்க. அது கரெக்டா எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ தோனி வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான போட்டி, அதாவது 23 ஏப்ரல் அன்னைக்கு வந்துருவாரு. அப்போ இந்த மாதிரி தோனியோட இன்ஜுரி பெருசா சிஎஸ்கேவை பாதிச்சிருக்குன்னு தாராளமா சொல்லலாம். தோனி ஒரு பிளேயரா உள்ள இல்லாதது கூட பிரச்சனை இல்லை. பட் தோனி ஆசிய மென்டரா கூட பெருசா டீம் கூட இல்லைங்கிறது பல பேருக்கு பிரச்சனையா இருக்கு. எஸ்பெஷலி நீங்க இந்த எஸ்ஆர்ஹெச் போட்டியை பார்த்துருப்பீங்க. தோனி இருந்திருந்தா ஃபினிஷ் பண்ணிருக்கலாம், தோனி இருந்திருந்தா ஃபினிஷ் வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், தோனி இருந்திருந்தா ஃபினிஷ் பண்ணுவாரா, பண்ணிருப்பாரா, இல்ல பண்ணிருக்க மாட்டாரா, அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். பட் தோனி இருந்திருந்தா அந்த மேட்ச் கொஞ்சம் ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணிருக்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியனும் கூட. ஸோ தோனியோட இன்ஜுரி, ஸோ இது வந்து தெரிஞ்சே அவர் உட்கார வச்ச மாதிரி தான் நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ ஆயுஷ் மாத்ரே, ஸோ அவருக்கும் இன்ஜுரி. ஆயுஷ் மாத்ரேக்கு எஸ்ஆர்ஹெச் எதிரான போட்டியில தான் இன்ஜுரின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. 2 மேட்சுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த ஹாம்ஸ்ட்ரிங் பிரச்சனை இருந்திருக்கு. பட் அதற்கு பேண்டேட் போட்டுட்டு தான் அவர் ஆடிட்டு இருந்திருக்காரு. பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலி இம்பாக்ட் பிளேயரா தான் ஆயுஷ் மாத்ரேவை உட்கார வச்சிருப்பாங்க. காரணம் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் பிரச்சனை தான். ஸோ அவரை இப்போ ஆட வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு சின்ன நிகழ் இருக்குன்னா அவர் ரெஸ்ட் கொடுத்து அவர் ரிகவர் ஆனதுக்கு அப்புறமா ஆட வச்சிருக்கலாம். பட் சிஎஸ்கேல உருப்படியாக ஆடிட்டு இருக்க ஒரே பேட்டர் அவர் தான் அப்படிங்கும் போது, ஸோ ஆட வேண்டிய சுச்சுவேஷனுங்கிறதுனால சிஎஸ்கே அவரை புஷ் பண்ணி ஆட வைக்கிறாங்க. ஆடிட்டு இருக்க அப்பவே அவர் நொண்டிட்டு தான் ஆடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு பிஷியோலாம் உள்ள வந்து அவருக்கு என்னங்கிறதெல்லாம் செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு திரும்பவும் பேண்டிட்டை சுத்திட்டு கிளம்பிட்டாங்க. அதாவது அவர் கூட்டு போகவே இல்லை. இன்ஜுரியோட திரும்பவும் அவர் ஆடுறாரு, ரன்லாம் ஓடுறாரு. ஸோ இதனால அந்த இன்ஜுரிங்கிறது பெருசா இருக்கு. இப்போ மைக் ஹெஸி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது ஆம்ஸ்ட்ரிங் டேர் தான். பட் அது எந்த அளவுக்கு சிவியர்னு எங்களுக்கு தெரியல. மேபி சிவியரா இருந்துச்சுன்னா அவரும் மிஸ் ஆவாரு 1.5 மாசம். இங்க சிஎஸ்கே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங் பிரச்சனை இருக்கு, தொடையில அந்த பேண்டேட் போட்டு தான் ஆடணும்னு அவசியமே கிடையாது. ரெஸ்ட் எடுத்துட்டு பர்ஃபெக்டா ரெடி ஆகிட்டு வந்திருக்கலாம். பட் இப்போ அந்த இன்ஜுரியோட, சின்ன குட்டி இன்ஜுரியோட ஆடின அவருக்கு அந்த இன்ஜுரி இப்போ பெருசாகி இருக்கலாம் அப்படின்னு பயப்படுறாங்க சிஎஸ்கே. அது நடந்திருக்கலாம்னு அஸ்வின் அண்ணனும் சொல்றாரு. ஸோ இதனால ஆயுஷ் மாத்ரே இந்த ஐபிஎல்ல இருந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புமே அமோகமா இருக்கான். ஸோ அதற்கான எல்லா வேலைகளையும் மேனேஜ்மெண்ட்டே பார்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு திரும்ப ஆட வச்சு ஸோ அந்த ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ டியர் கிரேட் 3 இருந்துச்சுன்னா 6 to 8 வாரம் ஆகும் ரிகவர் ஆகிறதுக்கு. ஆவாரா இல்லை வந்துருவாரா எதுவுமே தெரில. ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே எல்லாமே இன்ஜுரி சூப்பர் கிங்ஸாக தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் யாராச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.